Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான இந்தியன் ஸ்டைல் capsicum salad தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. இதை நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தியானதும் கூட அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த salad ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் ரெண்டில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலும் போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். அதில் கொஞ்சோண்டு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், நான் வந்து 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அது வந்து வேக வைக்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஃப்ளேம் வந்து எப்போதுமே மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் ஹையாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த க்ரன்ச்சினஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம கேப்சிகம் அதாவது குடமிளகா வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய குடமிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் எல்லா கலர் குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும், கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு க்ரீன் தான் கிடச்சிது, ஸோ நான் க்ரீன் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் அதிகமாக வைக்க மறந்துடாதீங்க, அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக வரும். கூட கொஞ்சம் வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இது கூடவே ஒரு கேரட்டை இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்மால் சைஸ் கேரட்டை தான் நல்லா துருவி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு 50% வெந்துருச்சு இந்த குடமிளகா வெங்காயம் எல்லாமே. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான இந்தியன் ஸ்டைல் கேப்சிகம் சாலட் ரெடி ஆகிட்டு. இது கூடவே மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் அதிகமாக ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் சூப்பராக வரும். ஒரு 50% குக் ஆனால் போதும், அதுக்கு மேலே குக் பண்ண வேண்டாம், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஃப்யூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.